ஹாய், வெல்கம் பேக் டு அஷிகா vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு வெனஸ்டே ஒரு நல்ல சூப்பரான ஒரு vlog தான். அது என்ன vlogன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த vlogல வந்து அன்னைக்கு வந்து நம்ம காலையில ஹாஸ்பிட்டல் போறது இருக்கு ஆஷிகாக்காக. அதனால காலையிலேயே வந்து சீக்கிரமா 9 o'clock போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு. அதனால சீக்கிரமாவே சாப்பாடு எல்லாமே குழம்புலாம் வச்சாச்சு. அன்னைக்கு என்ன செஞ்சிருந்தேன்னா சேப்பங்கிழங்கு வச்சு காரக்குழம்பு மாதிரி செஞ்சிருந்தேன், சாதம், அப்புறம் டிஃபன் இந்த மாதிரி தோசை இந்த மாதிரி செஞ்சிருந்தோம். மற்றபடி வந்து பெருசா எதுவும் செய்யலைங்க. இதுதான் வந்து செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கே வந்து 12, 1 ஆயிடுது. அதுக்காக நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு போறது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சு போயாச்சு. அன்னைக்கு வந்து நல்ல மழைங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்க உட்கார ஒரு 10 o'clock 10:30 கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க உட்காந்துருந்தோம். பார்த்தா நல்ல செம மழை இங்க சென்னையில. மழை வந்திருந்தது இல்லையா, அன்னைக்குதான் வந்து நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். அந்த மழையில நாங்க நல்ல வேலை ஹாஸ்பிட்டல் உள்ளதான் இருந்தோம், வெளியில எல்லாம் நனையல. அதே மாதிரி நீங்க யாராவது மழையில நனைஞ்சீங்களான்றத மறக்காம வந்து சொல்லுங்க. ஏன்னா நாங்க மழையில இருந்து தப்பிச்சாச்சு. அதனால வந்து அங்க நிறைய போட்டோ அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சுத்தி நிறைய ஃப்ளவர்ஸ் செடிங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே எடுக்க முடியல. அதனால இந்த vlogல வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய இயற்கையா எதுவுமே இருக்காது. நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அந்த மாதிரிதான் இந்த vlog அமைஞ்சிருச்சு. அதனால நம்ம வந்து சிம்பிளா தான் எடுத்திருந்தோம். நாங்க போனது அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே வந்துட்டோம். அன்னைக்கு வந்து அதே மாதிரி ஈவினிங்கா வந்து நம்ம ஒரு இயர்லி ஒன்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபேமிலியா ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்றது உண்டு. அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ் எதிர்ச்சியா அன்னைக்கு நடந்தது. ஏன்னா இது வந்து ப்ரீ பிளான்ட் எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி நடக்கும். ஏன்னா எங்க ஃபேமிலியும் எங்க அண்ணன் அண்ணி அவங்க ஃபேமிலியும் வந்து போவோம் அந்த மாதிரி இயர்லி ஒன்ஸ். அந்த மாதிரி தான் எதிர்ச்சியா அன்னைக்கு நடந்திருந்தது. வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங் மத்தியமா வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தோம், ஏன்னா வீடியோ போடுறதுக்காக. அப்போ வந்து இன்விசிபிள் செயின் வந்து இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நானும் ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னால செய்யதான் முடியல. அதுக்கான டைம் வந்து இன்னைக்குதான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லி உட்காந்தாச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட்ல வளையல் செய்யலாம், ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு செய்யலான்னு ஒரு ஐடியால இருந்தேன். அப்புறமா பாத்தீங்கன்னா யாஷிகா தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தா, இன்விசிபிள் செயின் செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட சாம்ஸோ இருக்கு இல்லையா, பிரேஸ்லெட் செய்யறதால. அதனால என்கிட்ட வந்து ஒரே சேம் கலரா இல்லை, ஆனா 3 கலர்ல ஒரு சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸ் வச்சு நான் வந்து இன்விசிபிள் செயின் வந்து செஞ்சு பார்த்துருந்தேன். இது வந்து நான் வீடியோஸ்ல எல்லாம் பார்க்கலங்க. இது வந்து நானே அந்த செயின் எப்படி இருக்கும்ன்றத ஜஸ்ட் பார்த்துருக்கேன். அது பார்த்ததை வந்து நான் அப்படியே செஞ்சிருக்கேன். அதனால வந்து எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்தது இது செய்யறதுக்கு. ஆனா நம்ம ஸ்டார்டிங் செய்யும் போது எப்பவுமே வந்து அப்படித்தானே இருக்கும். அதனால நான் வந்து இந்த கோல்டன் பால்ஸும் வந்து அதுல சேர்த்திருந்தேன். என்கிட்ட 2 சைஸ் இருக்கும், 3mm சைஸும் அப்புறம் 4mm சைஸும் இருந்துக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் 3mm சைஸ் தான் போட்டு பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அது வந்து அந்த நூல்லயே வந்து போலங்க அந்த செயின்ல. அப்புறமா வந்து நான் 4mm தான் எடுத்து போட்டிருந்தேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அது நல்லாவும் இருந்தது பார்க்கறதுக்கு. நீங்களே பாருங்க கடைசியா எப்படி இருக்கிறத பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து நார்மலா இருக்கிற அந்த இப்போ வர ட்ரெண்டிங்ல இருக்கிற இன்விசிபிள் செயினுக்காகவே நிறைய வந்து அதுக்குன்னு தனியா வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸ்டோன்ஸ், ஒரு பூ மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கூட விற்கிறாங்க. நம்ம அந்த மாதிரியும் வந்து வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து செய்யறதும் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. யாருக்காவது செய்யணும் அப்படின்னு இதை கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க.
நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா டீச் பண்றேன். இது பாத்தீங்கன்னா வந்து சீக்கிரமாவே முடிகிற வேலை தான். நான் தான் வந்து ரொம்ப நேரமா பண்ணிட்டேன். ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதே மாதிரி நம்ம வந்து முதல்ல எப்படி செய்ய போறோம் என்ன ஏதுன்றத வந்து மெஷர்மெண்ட் வச்சுதான் இது வந்து முழுக்கவே வந்து நம்ம ஒரு அளவா கரெக்டா செய்யணும். அப்பதான் வந்து பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன பட்டர்ஃபிளைஸ்ல வந்து நம்ம செஞ்சிருந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த மதிய டைம் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock கிட்ட வந்து இப்படியே போயிடுச்சு அந்த நாள். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அவங்களுக்குமே வந்து திடீர்னு வந்து கஸ்டமர் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே சைட் பார்க்க போயாச்சு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நாங்க திடீர்னு தான் வந்து அங்க இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதனால அவங்க வீட்டுக்கும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து எல்லாருமே வீட்டுல இருந்தோம். அஸ்வின்க்கும் வந்து லீவு, ஸ்கூல் லீவ் ஆயிடுச்சு. எனக்கு யாஷிகாவும் லீவ்ல தான் இருக்கா. அதனால நம்மளுக்கும் பெருசா எதுவும் வேலை இல்லை சொல்லிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம வீட்டு பக்கம் தான் இருக்காங்க, இங்கேருந்து ஒரு 1/2 hour தான். அங்கேருந்து நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜூலை மந்த் அந்த மாதிரி போயிருந்தோம். அதாவது நம்ம வந்து திடீர்னு தான் முடிவெடுக்கிறது. நம்ம முன்னாடியே வந்து ப்ரீ பிளான் எல்லாம் கிடையாது. அதனால போயிருந்தோம். அவங்க வீட்டுல வந்து 2 ஆம்பளை பசங்க இருப்பாங்க. நம்ம வீட்டுல வந்து அஸ்வின், யாஷி அந்த மாதிரி. அஸ்வினும் அவங்க வீட்டுல பெரிய பையனும் வந்து 2 பேருமே வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் SSLC எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால அவங்க 2 பேரும் வந்து இந்த வர்ற ரிசல்ட்டுக்கான ட்ரீட்டா சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க லாஸ்டா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் அந்த நாள் வந்து கொஞ்சம் ஜாலியாவே லாஸ்டா நைட் வந்து ரொம்ப ஜாலியா போச்சு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு ஹாஸ்பிட்டலுக்கும் போறதுக்கு. கிளம்பி அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன கூத்து நடந்ததுன்றத பாருங்க. போகும்போதே வந்து எனக்கு அது வேணாம் இது வேணாம்னு கேட்டுட்டு இருந்தா, அங்கேயும் வந்து கேன்டீன் மாதிரி இருக்கும். வந்து அங்க வந்து கொடுப்பாங்க நர்ஸ் வேலை செய்யறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே. இவங்களும் வீட்டுல சாப்பிடலையா, என்ன லேட்டா எழுந்திரிச்சா, அதனால வந்து நாங்க சரின்னு சொல்லி குறுக்குற ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் அங்க பாருங்களேன் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் மொக்க போட்டுனே இருந்தா டாக்டர் கூப்பிடுற வரைக்கும். அவங்க அங்கேயே எங்களுக்கு 2.5 மணி நேரம் கிட்ட ஆச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 2-3 பேரை சப்ஸ்கிரைபும் பண்ண வச்சுட்டா. இதே இல்லைங்க, எங்க போனாலும் வந்துதான் செய்வா. பார்க்குக்கு போனாலும் நான் வந்து யூடியூபர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவா. எங்களுக்கு வந்து ரொம்ப காமெடியா இருக்கும் கேட்கும் போது. ஆனா அவ வந்து ஒரு ஸ்டெப்பும் வந்து நம்ம சேனலுக்காக எடுக்கிறான்னும் போது அதை நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்பவே பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும். ஏன்னா எங்களை விட அவதான் வந்து எப்படா அந்த பட்டன் வாங்குவோம்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பா, சொல்லிட்டே இருப்பா. அந்த நாள் எப்போதான் நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கு வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா ஐஸு, இந்த யாஷிகா வந்து ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு. நான் வந்து டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு நம்ம வந்து ஜாலியா அன்னைக்கு நாள் ட்ரீட் வந்து சூப்பரா போயிருந்துச்சு. யாஷிகா பசங்க எல்லாருமே வந்து ஜாலியா அந்த நாள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பசங்களும் வந்து இந்த சாக்லேட் காஃபி மாதிரின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அன்னைக்கு ரொம்ப நல்லா போயிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வருஷத்துல ஒரு நாள் நமக்காக இல்லைனாலும் எவ்வளவோ ஓடி ஓடி சம்பாரிச்சிருந்தாலும் பசங்களுக்காக தான் எல்லாமேன்ற போது இந்த மாதிரி அவுட்டிங் மாதிரி போலனாலும் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு போயிட்டு மன திருப்தியா சாப்பிட்டு அந்த நாள் என்ஜாய் பண்ணீங்கன்னா அது வந்து பசங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து வர vlogல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆஷிகா vlog.